மோடி இல்லை என்றால் வேற யார் என்கிற அந்த கேள்வியை பிஜேபி கேட்டு எதிர்கட்சிகளை மட்டுமல்லாமல் மூத்த தலைவர்களை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த RSS ஒட்டுமொத்த பிஜேபியை பார்த்து இதே கேள்வி கேட்கப்பட தொடங்கியது. அனைத்து இடங்களிலுமே பிரைம் மினிஸ்டர் மோடி பொய்யை மட்டும்தான் விதைத்தாரே ஒழிய, வெறுப்பை மட்டும்தான் விதைத்தாரே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. RSS உடைய கொள்கை வெறுப்பை பரப்போது கிடையாது. RSS உடைய கொள்கை கண்ட்ரோலை தன் கையுக்குள் வைத்துக் கொள்வது மட்டும்தான். ஆனால் PM மோடி அதை புரிந்து கொள்ளவில்லை. தன்னுடைய பவருக்காக, தன்னுடைய அகங்காரத்திற்காக RSS மற்றும் பிஜேபி இரண்டு அமைப்புகளுடைய கொள்கையையும் மீறி குஜராத் கொள்கையை திணித்து தன்னுடைய கார்ப்பரேட் இன்ட்ரெஸ்டிற்காக வேலை பார்த்து வருகிறார். வணக்கம். இஃப் நாட் மோடி தென் ஹூ? மோடி இல்லை என்றால் வேற யார் என்கிற அந்த கேள்வியை பிஜேபி கேட்டு வந்தது. எதிர்கட்சிகளை மட்டுமல்லாமல், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த RSS ஒட்டுமொத்த பிஜேபியை பார்த்து இதே கேள்வி கேட்கப்பட தொடங்கிவிட்டது. அதாவது பிஜேபிக்குள்ளேயே மோடி இல்லை என்றால் வேற யாரு என்கிற இந்த கேள்வி. RSS கிட்டத்தட்ட ஒரு 99 வருடத்திற்கு முன்பு ஹெட்கேவார் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு. அவருடைய கொள்கை என்ன? இந்த நாட்டை ஹிந்து ராஷ்டிரவாக மாற்றுவது. ஆனால் ஹிந்து ராஷ்டிரவாக மாற்றுவதற்கு ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம் தேவைப்பட்டது. இந்த அமைப்பு, இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் அரசியல் வழியாக கிடையாது, இந்த நாட்டில் மக்களோட மக்களாய் இணைந்து சோஷியல் கல்ச்சுரல் வேல்யூஸ்களை தூண்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சோஷியல் இன்ஜினியரிங்கை இந்துத்துவா வழியில் மாற்றக்கூடிய வேலையை பார்க்கணும் என்ற அந்த ஃபார்முலாவை நடத்தினார். பல ஆண்டுகள் கடந்தது. பல்வேறு நபர்கள் RSS உடன் இணைந்தார்கள். RSS உடைய கொள்கையை பரப்பவும் பார்த்தார்கள். அதில் ஒரு நபர் தான் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. RSSின் பிரச்சாரக்காக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி சீஃப் மினிஸ்டராக பதவியேற்று இன்னைக்கு இந்த நாட்டு பிரதமராக 3வது முறை பதவியேற்று விட்டார். ஆனால் இந்த பதவியேற்றதற்கு பின்பு பிஜேபியை விட, RSSஐ விட ஒரு நபர் வளர்ந்து விட்டார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா அது நரேந்திர மோடியாக தான் இருக்க முடியும். இன்னைக்கு RSS அதை உணர தொடங்கிவிட்டது. மோகன் பாகவத் வெளிப்படையாக வெளிவந்து பிரைம் மினிஸ்டர் மோடி நடத்தக்கூடிய இந்த அரசாங்கத்தை பார்த்து பல்வேறு கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள். அதாவது பிஜேபி ஒரு அரசியலமைப்பு, RSS உடைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் களமாக மட்டும்தான் இருந்ததை ஒழிய அவர்களுடைய கொள்கையை பரப்பக்கூடிய இடம் அது கிடையாது. பிஜேபி ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக இருக்கும் போது அதே பிஜேபியில் பிரைம் மினிஸ்டர் மோடியையும் அவர்கள் எக்ஸ்பெரிமெண்டாக தான் இறக்கினார்கள். ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராகவும் RSSக்கு எதிராகவும் மாற தொடங்கிவிட்டது. அதனால் மோகன் பாகவத்தை நீங்க பல்வேறு இடங்களில் இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து விமர்சிக்கும்படியும் நீங்க கேட்டிருப்பீர்கள். ஒரு படத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஹே ஹிட்லர் என்று கூறக்கூடிய அந்த படத்தில் ஒரு நபர், தனிப்பட்ட நபர் அமர்ந்திருந்தார். அதே போன்ற படம் நிதின் கட்கரியும் அவர் தன்னுடைய சேரை விட்டு எழும்பவில்லை. எப்படி அந்த படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்ததோ அதே போன்று நரேந்திர மோடிக்கு எதிராக. அப்போ இவரையும் RSS தான் இயக்கி கொண்டிருக்கிறதா என்று நீங்க பார்த்தீர்களா? நிச்சயமாக இருக்கிறது. எதற்காக இத்தனை கேள்விகள் என்று நீங்க பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கொடுத்த 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அவருக்கு தோல்விதான் கிடைத்தது. அதாவது பிஜேபி தோற்றதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் பிஜேபியோடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ், ஓவர் அகங்காரம் மற்றும் பிரைம் மினிஸ்டர் மோடி மீது RSS மற்றும் பிஜேபி எடுத்து வைத்த நம்பிக்கை. ஆனால் இந்த நம்பிக்கை எந்த அளவில் பேக்ஃபுட்டில் போனது என்று நீங்க பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 20 கான்ஸ்டிடுவன்சியில் எங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் மோடி முஸ்லிம் என்கிற இந்த கேம்பெயினை நடத்தினாரோ, அதாவது முஸ்லிம் வெறுப்பு பேச்சை அவர் எங்கெல்லாம் பேசினாரோ அங்கெல்லாம் படுதோல்வியை பிஜேபி அடைந்துள்ளது. முதலில் நீங்க பாருங்கள், பான்ஸ்வாரா ராஜஸ்தானில் பிஜேபி 2,47,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை சந்திக்கிறார்கள். இங்கு என்ன பேசினார்? இந்த இடத்துல இருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியது முஸ்லிம்களுடைய பிரையாரிட்டி, முஸ்லிம்களுக்கான அனைத்து சலுகைகளையுமே காங்கிரஸ் எடுத்து வைக்க தொடங்கிவிட்டது. இந்த இடத்தில் இஸ்லாமியர்களை தாக்குவதற்காக பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்து வைத்த ஆயுதம், உங்களுடைய சொத்துக்களை பறித்து இஸ்லாமியர்கள் கொடுத்து விடுவார்கள், இந்துக்கள் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்வதல்ல,
முஸ்லிம்ஸ் இஸ்லாமியர்கள் தான் அதிக குழந்தைகளை பெற்றுக்கிறார்கள். அதாவது உங்களுடைய சொத்து அப்படியே பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட முடியும். இதே போன்று மங்கள் சூத்திரம், உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த தாலியை கூட இவர்கள் பறித்து கொடுத்து விடுவார்கள் என்று கூறக்கூடிய அந்த இடத்தில் தான் அவருக்கு இந்த அளவில் தோல்வி கிடைத்தது. ஜெனரல் எலெக்ஷனுடைய இந்த ரிசல்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். பான்ஸ்வாராவில் 8,20,831 ஓட்டுகள் பெற்று பாரதிய ஆதிவாசி பார்ட்டி அங்கே வெற்றி பெறுகிறது. இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா பாராபங்கி உத்தரப்பிரதேஷ் பிஜேபி லாஸ்ட் 2,15,000 votes. இந்த இடத்துல இவர் என்ன பேசினார்? மங்கள் சூத்ரா என்கிற இந்த விஷயத்தை இவர் இங்கே பேசுகிறார். அந்த இடத்துல அவருக்கு தோல்வி கிடைக்கிறது. வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய பராசத்துல நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட 1,14,000 ஓட்டு வித்தியாசத்தில் பிஜேபி தோல்வியை சந்திக்கிறது. மே 28ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் மோடி பராசத் என்கிற இந்த இடத்திலிருந்து ஒரு ரேலியை எடுத்து வைக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய விஷயம், டிஎம்சி மற்றும் என்டி பிளாக் do not care about விகாஸ், that means development. இந்திய அலைன்ஸ் அல்ல டிஎம்சி இவர்கள் டெவலப்மெண்ட்டை பற்றியே சிந்திப்பதல்ல. டிஎம்சி looted the rights of OBC which were given to them as per constitution of Baba Sahib Ambedkar country's parliament to help those vote jihad. vote jihad என்கிற இந்த வார்த்தையும் இங்கே வந்தது. பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய இந்த முஸ்லிம் ஹேட் எந்த லெவல் இம்பாக்ட் செய்திருக்கிறதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு சிங்கிள் எம்பி கூட இஸ்லாமியர்களை ரெப்ரசன்ட் செய்யும்படி பார்லிமெண்ட் வரை போகவில்லை. மக்கள் இந்த இடத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடியை 1,14,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கடிக்கிறார்கள். இதே போன்று நீங்க பாருங்கள், மதுராபூர் வெஸ்ட் பெங்கால் பிஜேபி லாஸ்ட் ஓவர் 2 lakh votes. மாதூப்பூர் லோக்சபா கான்ஸ்டிடுவன்சியில் நீங்க பார்த்தீர்கள்னா டிஎம்சி இஸ் ஓப்பன்லி அட்டாக்கிங் கான்ஸ்டிடியூஷன் ஆஸ்பெரிமெண்ட்ஸ். டுடே தீஸ் இன்ஃப்ளேட்டர்ஸ், அதாவது வந்தேரிகள் என்று இஸ்லாமியர்களை தூண்டியது மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்கள் மீது ஒரு அட்டாக்கை செய்தது மட்டுமல்லாமல் அவர் கூறிய விஷயம், தே ஆர் டேக்கிங் அப் யுவர் லேண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். உங்களுடைய நிலத்தை, உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை இவர்கள் பறித்து வருகிறார்கள். பெங்கால் ஹாஸ் சேஞ்ச் சிக்னிஃபிகன்ட்லி. Why did they lie so much about CAA? எதற்காக CAA, NRC போன்ற இந்த விஷயங்களுக்கு தவறான ப்ரொபகண்டா இவர்கள் பரப்பினார்கள் என்று இதற்கு மேல் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுடைய சொத்துக்களை பறிப்பதற்காக. இந்த இடத்திலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மோடியுடைய இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டு 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அவரை தோற்கடிக்கிறார்கள். இதே போன்ற இன்னொரு இடத்தை நீங்க பாருங்கள், ஜார்கிராம் வெஸ்ட் பெங்கால் பிஜேபி லாஸ்ட் by 1,74,000 votes. இங்க என்ன பேசினார்? குஸ்பேட்டியும் வந்தேரிகள். இந்த இடத்திலும் அதே வார்த்தை தான். நாங்க ஒரு எக்ஸ்ரே, அதாவது காங்கிரஸ் ஒரு எக்ஸ்ரே எடுத்து வைத்திருக்கிறது. இந்த எக்ஸ்ரேவை வைத்து எங்கெல்லாம் நிலங்கள் இருக்கிறது, எங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதோ, இந்துக்கள் கையில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை பறித்து கொடுப்பதற்காக. இதே போன்று இன்னொரு இடம் மெதினிபூர் வெஸ்ட் பெங்கால் வேர் பிஜேபி ஹேட் லாஸ்ட் வித் 27,000 votes. இந்த இடத்திலும் பிரைம் மினிஸ்டர் மோடி கூறியதை நீங்க கேட்டீர்கள்னா, டிஎம்சி கவர்மெண்ட் had kneels before vote bank. Politics does not deserve even a single vote. டிஎம்சி மம்தா பானர்ஜியோட இந்த கட்சி vote bank policy politics, அதாவது முஸ்லிம்ஸ்களிடம் இருக்கக்கூடிய இந்த ஓட்டுக்காக தான் அனைத்துமே செய்கிறார்களுடைய, அவர்களுக்கு ஒரு சிங்கிள் ஓட்டு கூட இந்த இடத்துல இருந்து கிடைக்கக்கூடாது என்று கூறிய பின் கூட அங்கே அவர்கள் தோற்கிறார்கள். ஹாவரா வெஸ்ட் பெங்காலில் 1,69,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை பார்க்கிறார். இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா, இந்திய அலையன்ஸிற்கு நீங்க ஓட்டு போட்டீர்கள்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரிசர்வேஷனை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் கூறியதுக்கு மக்கள் கொடுத்த பதில் 1,69,000 ஓட்டு வித்தியாசத்தில் பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய அந்த தோல்வி. இதே இடத்துல நீங்க பாருங்க, ஹுக்லி வெஸ்ட் பெங்காலில் 76,000 ஓட்டு வித்தியாசம். இந்த இடத்துல அவர் என்ன பேசினார்? இந்த இடத்தில் மாட்டி மானுஷ் இஸ் desperating Bengal for sake of vote politics, dishonoring the heritage. தாய், மண் மற்றும் மனிதர்கள், இந்த 3 பேரை வைத்து டிஎம்சி காங்கிரஸ் vote politics-ஐ செய்து வருகிறார்கள். அதனால் இந்த மண்ணின் ஹெரிட்டேஜை காப்பாற்றுவதற்காக நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கள். ஆனால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. டாங்க் சவாய் மாதோபூர் ராஜஸ்தான் 64,000 ஓட்டு வித்தியாசம். இந்த இடத்துல என்ன பேசினார் என்றால், உங்கள் வீட்டில் 2 மாடுகள் இருந்தால் ஒரு மாட்டை பறித்து இன்னொரு மாட்டை
இஸ்லாமியர்கள் கொடுத்து விடுவார் என்று கூறும்போது அந்த இடத்திலிருந்தும் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தோல்வி. இதே போன்று கோஷி உத்தரப்பிரதேஷ் 1,62,000 ஓட்டு வித்தியாசத்தில் இந்த இடத்தில் அவர் தோற்கிறார் சமாஜ்வாதி கட்சியை சார்ந்து. இங்கேயும் அதே ரிப்பீட்டேட்டிவ் டேப் தான். SC ST OBC ரிசர்வேஷனை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று அங்கேயும் பிரைம் மினிஸ்டர் மோடி தோற்கடிக்கப்படுகிறார். காசிபூர் உத்தரப்பிரதேசத்தில் 1,24,000 ஓட்டு வித்தியாசம். இந்த இடத்தில் இவர் பேசிய வார்த்தை அதே ரிப்பீட்டேட்டிவ் திங் SC ST OBC. அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி தொடர்ந்து ஒரே விஷயத்தை மாறி 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 இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் பேச பேச அவருடைய 400 எண் என்கிற அந்த இலக்கை இழந்து விட்டார். அதற்காக தான் இன்னைக்கு RSS அவரை மாற்றுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த வருடம் RSSற்கு 100 வருடங்கள் ஆகிவிடும். RSS தன்னுடைய நீண்ட நாள் கனவை ஹிந்துத்வா கொள்கையை திணிக்க பார்த்தது கடைசியில் மோடியுடைய அகங்கார வழியாக, ஓவர் கான்ஃபிடன்ஸ் வழியாக அவர்களுடைய அந்த மெஜாரிட்டி இலக்கை அவர்கள் இலக்கி இறந்து விட்டார்கள். இன்னைக்கு நிதிஷ்குமாராக இருக்கட்டும் அல்ல சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், இந்த அரசாங்கம் அவர்கள் இல்லாமல் இயங்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அடுத்த வருடம் வரை இந்த அரசு நிலைக்குமா என்கிற கேள்வியும் வெளிவருகிறது. இதே போன்ற அந்த பட்டியலை நான் உங்களை எடுத்துக்காட்டி வருகிறேன். அனைத்து இடங்களிலுமே பிரைம் மினிஸ்டர் மோடி பொய்யை மட்டும்தான் விதைத்தாரே ஒழிய, வெறுப்பை மட்டும்தான் விதைத்தாரே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. RSS உடைய கொள்கை வெறுப்பை பரப்போது கிடையாது. RSS உடைய கொள்கை கண்ட்ரோலை தன் கையுக்குள் வைத்துக் கொள்வது மட்டும்தான். ஆனால் PM மோடி அதை புரிந்து கொள்ளவில்லை. தன்னுடைய பவருக்காக, தன்னுடைய அகங்காரத்திற்காக RSS மற்றும் BJP 2 அமைப்புகளுடைய கொள்கையையும் மீறி குஜராத் கொள்கையை திணித்து தன்னுடைய கார்ப்பரேட் இன்ட்ரெஸ்டிற்காக வேலை பார்த்து வருகிறார். இந்த தருணத்தில் எந்த அளவில் இந்த நாட்டு மக்கள் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு பதில் கொடுத்திருக்கிறார்கள் என்று அனைவருக்குமே புரிந்துவிட்டது. வரக்கூடிய 3 மாநில தேர்தல், பீகார், மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா, இந்த 3 மாநிலங்களில் வரக்கூடிய தேர்தலும் போது அதே பாலிசி, அதே ரெபுடேட்டிவ் ரிசல்ட் மீண்டும் பிஜேபிக்கு எதிராக வந்துவிட்டால் பிரைம் மினிஸ்டர் மோடியால் தன்னுடைய சேரை காப்பாற்ற முடியாது. எந்த RSS பிரைம் மினிஸ்டர் மோடியை இந்த அளவில் அமர வைத்திருக்கிறதோ அதே RSS அவரை சாய்த்தும் விடும். இந்த விஷயம் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு புரிந்துவிட்டது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.